தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து இலங்கையினுடைய மத்திய வங்கி தங்க நகை அடைவு மற்றும் வாகனங்களுக்கான லீசிங் தொடர்பாக புதிய நடைமுறைகளையும் புதிய விதிகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ளே போவோம். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய விதிகளை மத்திய வங்கி அமுல்படுத்தி இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் தங்க நகைகளின் மொத்த பெறுமதியில் 70% பெறுமதியினை மட்டும்தான் ஒருவர் அதற்கு எதிரான கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக 1 பவுன் தங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இதுவரை காலமும் அடைவு தொகையாக அல்லது கடன் தொகையாக வழங்கியிருந்தால் அந்த தொகை தற்பொழுது குறைக்கப்பட்டு 70% மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது இனிவரும் காலங்களில் 70,000 ரூபாய் மட்டும்தான் அந்த தங்க நகைக்கு அடைவு தொகையாக வழங்கப்பட இருக்கின்றது. இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தினை இலங்கையினுடைய மத்திய வங்கி கூறியிருக்கின்றது. இந்த விதிகள் ஏற்கனவே தங்க நகையினை அடைய வைத்து அதனை புதுப்பிக்கின்ற பொழுதும் இந்த புதிய விதிதான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இதேபோன்று வாகனங்களை லீசிங் அடிப்படையில் கொள்ளளவு செய்கின்ற பொழுது 10% அதற்குரிய கடன்களையும் குறைத்திருப்பதாக கூறியிருக்கின்றது மத்திய வங்கி. உதாரணமாக இதுவரையில் ஒரு வாகனத்துக்கான லீசிங் தொகை 60% இருந்திருந்தால் அது தற்பொழுது 50% குறைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இந்த நடைமுறைகள் அமுல்படுத்தப்படுவதாக இலங்கையினுடைய மத்திய வங்கி கூறியிருக்கின்றது. மத்திய வங்கி இந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு சில முக்கியமான காரணங்களை கூறியிருக்கின்றது. அவை தொடர்பாக இப்பொழுது பார்ப்போம். தங்கம் மற்றும் வாகன கடன்களுக்கான வளர்ச்சி தற்பொழுது இலங்கையில் வேகமாக அதிகரித்திருக்கின்றது. இப்படி கட்டுப்பாடில்லாமல் இந்த நிதி சுற்றோட்டம் அதிகரித்தால் இது இலங்கையினுடைய நிதியமைப்புக்கு மிகவும் பாதகமாக அமைந்துவிடும் என்று இலங்கையினுடைய மத்திய வங்கி கருதுகின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயத்தினை மத்திய வங்கி கூறியுள்ளது. உலகளாவிய ரீதியில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் காரணமாக தங்கத்தினுடைய விலைகள் ஏற்றமிறக்கம் உடையதாக காணப்படுகின்றது. அதேபோன்று தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாகவும் அரசாங்கம் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்காக தற்பொழுது விதித்திருக்கின்ற வரி அதிகரிப்பு காரணமாகவும் இலங்கையில் வாகனங்களினுடைய விலைகள் சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. இதனால் வாகனங்களுடைய உண்மை பெறுமதியிலும் பார்க்க தற்பொழுது வாகனங்களுடைய பெறுமதி அதிகரித்திருக்கின்றது. எனவே இப்படி குறைந்த பெறுமதியுடைய வாகனங்களுக்கு அதிகளவு கடன்களை கொடுப்பது எதிர்காலத்தில் அந்த கடன்களை நிதி நிறுவனங்கள் அறவீடு செய்கின்ற பொழுது பல்வேறு இடர்பாடுகளை அனுபவிக்க நேரிடும் என்ற அடிப்படையில்தான் தற்பொழுது மத்திய வங்கி இவ்வாறான ஒரு நடவடிக்கையினை எடுத்திருக்கின்றது. உதாரணமாக குறைந்த பெறுமதியுடைய ஒரு வாகனத்திற்கு அதிகளவு லீசிங் தொகையினை வழங்குகின்ற பொழுது எதிர்காலத்தில் இந்த வாகனத்தினுடைய பெறுமதி குறைகின்ற பொழுது நிதி நிறுவனங்களால் அந்த வாகனத்தினுடைய பெறுமதியினை சில சந்தர்ப்பங்களில் முற்றாக அறவிட முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அது அந்த நிதி நிறுவனத்தினுடைய வீழ்ச்சிக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒரு ஆபத்தாக மாறிவிடும். இதனை முன்னுணர்ந்த இலங்கையினுடைய மத்திய வங்கி இவ்வாறான விதிகளை தற்பொழுது அமுல்படுத்தி வருகின்றது. இதே போன்றுதான் தங்க நகைகளை அடைய வைப்பதற்குமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் சில சமயங்களில் தங்கத்தினுடைய விலை குறைந்தால் இதற்கு எதிராக கடன் வழங்கிய நிறுவனங்கள் பாரிய ஒரு நட்டத்தினை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த பிரச்சனையிலிருந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்காகத்தான் மத்திய வங்கி இந்த விதிகளை தற்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் இந்த கட்டுப்பாடானது நிதி நிறுவனங்கள் அதிகப்படியான அபாயங்கள் எடுப்பதை தவிர்க்கவும் கடன் பெறுபவர்கள் தங்களுடைய நிதி நிலைமைக்கேற்ப கடன் பெறுவதை உறுதி செய்வதற்குமாகவே மத்திய வங்கியினால் இந்த கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியினால் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த புதிய விதிகள் எப்படி உங்களுடைய நிதி நிலைமைகளில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.